ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌதம், ஏன் வினோ, புள்ளைய இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கல்ல? ஆஸ்பத்திரியிலேயே இருக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. இல்லத்த, நேத்து ஒரு டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அதோட ரிசல்ட் வந்ததும் அனுப்பிடுவாங்கன்னு தான் பானு சிஸ்டர் சொன்னாங்க. ஓஹோ, சப்மா போதுமா போதுமா போதுமா? நல்லா தெம்பா சாப்பிட்டு மாத்திரை போட்டாதானே காயம் எல்லாம் சீக்கிரமா ஆறும். அப்பதான் விளையாட போலாம், ஸ்கூலுக்கும் போகலாம். அம்மா எனக்கு சரியாயிடுச்சுமா, எனக்கு ஒன்னும் இல்லம்மா. ஏண்டா, தலையில கட்டின கட்டை இன்னும் பிரிக்கல, அதுக்குள்ள எல்லாமே சரியாயிடுச்சா? ஒழுங்கா இன்னும் 2 வாய் சாப்பிடு. போதுமா? சாப்பிடுறா. அம்மா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அப்பவே எனக்கு சரியாயிடுச்சுமா, எனக்கு ஒன்னும் இல்லம்மா. கௌதம் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கடந்ததை பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்ற மாதிரி, பசங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலான்னு நீ சம்மதிச்ச பத்தியா? ரொம்ப சந்தோஷம்மா. அதுக்கு வாசு தம்பியும் சரின்னு சொன்னாரு பாரு, அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். இத நீ உன் குழந்தைக்காக சொல்லியிருந்தாலும் இதனால உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். நீ நல்ல முடிவாதாம்மா எடுத்திருக்க. அத்தை, என்ன வினோ? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. இல்ல, நீங்க கொஞ்சம் வெளியே. ஹாய் கௌதம். வாங்க தம்பி, வாம்மா. நீ ஸ்கூல் போலையா? என்ன கௌதம், தலையில அடிபட்டோனே கிளம்ப மறந்து போயிருச்சா? இன்னைக்கு சண்டே அதான் டாடி கிட்ட அடம் முடிச்சு உன்னை பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தேன். ஆமா கௌதம், உனக்கு இங்கே இருக்க போர் அடிக்கலையா? அதான் இப்போ நீ வந்தியே. அத்தை, டெஸ்ட் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நேத்து ஸ்கூல் நல்லா போச்சா? தம்பி, என் மருமக நம்ம ஒன்னா இருக்கலான்னு சொன்னதுக்கு நீங்க அதுக்கு மறுப்பு சொல்லாம சம்மதம்னு சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. நீங்க கொடுத்த ரத்தத்தாலதான் இன்னைக்கு என் பேரன் நல்லா இருக்கான். நீங்க கொடுக்க போற வாழ்க்கையாலதான் என் மருமக இனிமே சந்தோஷமா இருக்க போறா. எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்குன்னே அந்த கடவுள் உங்களை அனுப்பியிருக்கான். இது பல ஜென்ம புண்ணியம் தம்பி. இடமா நீங்க? ஐயோ பாட்டி, இப்ப எதுக்கு அங்கிளை கை எடுத்து கும்பிடுற? எனக்கு ஒண்ணுனா அவர் எப்படி சும்மா இருப்பாரு? எனக்கு அங்கிளை ரொம்ப பிடிக்கிற மாதிரி அங்கிளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் இல்ல அங்கிள்? இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், யாரும் யாருக்கும் நன்றி சொல்ல அவசியம் இல்ல. இல்ல திவ்யா? ஆமாண்டா, ஒரே குடும்பத்துக்குள்ள தப்பு பண்ணா மட்டும்தான் சாரி சொல்லணும், நல்லது பண்ணா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. திவ்யா சொல்றது புரியுதா பாட்டி? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, அதனால யாராச்சும் ஏதாவது ஹெல்ப் பண்ணா நீ இனிமே தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, சரியா? திவ்யா, நீ கௌதம்கிட்ட பேசிட்டு டாடி ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். அங்கிள் சீக்கிரமா வாங்க, அம்மாவும் வந்துருவாங்க. நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ கேம் விளையாடலாம், சரியா? சரி. டேய், அப்ப நான் நீ ஜட்ஜு பாட்டி.